ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் ஃப்ரை. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கோவக்காய், கடலை மாவு, பச்சை பயிறு, உடைச்ச கடலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகு பொடி, உப்பு, காரப்பொடி. கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவோட நம்ம கடலை மாவு ப்ளஸ் பச்சை பயிர் இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா பிசைகிறோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 3 கைப்பிடி அளவு போட்டிருக்கோம். அதனுடன் பச்சை கடலை பொடி போட்டிருக்கோம். அது வந்து புரோட்டீன் சத்து உள்ளனால உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் இதாக இருக்கும். அடுத்து மிளகு பொடியை ஆட் பண்ணுறோம் இப்போது. அதனுடன் காரப்பொடி தேவையான அளவு, இல்லை காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் காரப்பொடியை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்க தண்ணியே போதுமான அளவு, நீங்கள் எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க, தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி சுட வச்சுக்கோங்க. சுட பண்ண எண்ணெயில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கோவக்காய் ஃப்ரையை அது மேலே நல்லா போட்டு, வானிலை ஃபுல்லாகவும் போடலாம், இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக மாறும். உங்களுக்கு அதோட பதம் தெரிஞ்சிரும். அதை எடுத்து நீங்கள் இன்னொரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஃபுட்டுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.